முந்தின ஜென்மத்துல பண்ண பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய ரெண்டு சகோதரர்கள் கதிரவன் கபிலன் ரெண்டு பேரும் இரட்டையர்கள், அதாவது ட்வின்ஸ். யாரு கபிலன், யாரு கதிரவன், யாரு அந்த ரகுநந்தன், இவங்களை பத்தின கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, கதைக்குள்ள போயிடலாம். ஓபன் பண்ணா வானத்திலிருந்து கதிரவன் பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் கபிலன் வானத்திலிருந்து பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்கான். கபிலனும் கதிரவனும் பூமியில வந்து விழறாங்க. கதிரவன் கபிலனை பாக்குறான், கபிலன் கதிரவனை பாக்குறான். ரெண்டு பேருக்குமே அவங்க யாருன்றது அவங்களுக்கு தெரியல. சுத்தி முத்தி பாக்குறாங்க, என்ன இந்த இடம் இவ்வளவு புதுசா இருக்கு, நம்ம எங்க இருக்கோம், எங்க வந்திருக்கோம், நம்ம யாரு எதுவுமே தெரியல. ரெண்டு பேரும் வளர்ந்த குழந்தைகள்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், யாரு எங்க இருந்து வந்திருக்கோம், அவங்க பேரு, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க பேசக்கூடிய ஆட்கள் தான். பசிச்சதுன்னா சாப்பாடு கேட்பாங்க. நம்மளை சுத்தி இருக்க மக்கள்லாம் என்ன பேசுறாங்க, இது எல்லாமே நல்லா கவனிக்கக்கூடிய ஆட்கள் தான். ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம யாரு, எங்க இருந்து வந்தோம், எதுக்காக இங்க வந்திருக்கோன்றது சுத்தமா அவங்களுக்கு தெரியல. யாருமே இல்லாத அந்த ஒரு காலியான இடத்துல ஒரு குடிகாரர் வந்து நடந்து போறாரு. அந்த மனுஷன் ஃபுல்லா குடிச்சிட்டு நடந்து போகும்போது கதிரவன், சரி நம்ம யாரு, எங்க இருந்து வந்தோம், இது என்ன இடம் அப்படின்னு கேட்டு ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குடிகாரரை போய் தடுத்து நிறுத்தி, நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அந்த குடிகாரன், நான் யாருன்னு எனக்கே தெரியல, அதை தேடிதான் நான் இவ்வளவு வருஷமா சுத்திக்கிட்டு இருக்கேன், வந்துட்டான் என்கிட்ட கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி கதிரவன் கிட்ட சொல்ல, கபிலனும் நிப்பாட்டி அந்த குடிகாரர் கிட்ட, ஐயா நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்கும் போது இதை பார்த்த கதிரவன், நான் தானே முதல்ல கேட்கணும், நீ யாரா என் கூட சேர்ந்து போட்டி போடுறன்னு கதிரவனும் கபிலனும் அடிச்சுக்கிறாங்க. இப்படி கதிரவனும் கபிலனும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அந்த நேரத்துல ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தா அங்க இருந்த அந்த நபர், குடிச்சிட்டு நடந்து வந்த அந்த நபர் ஆளை காணோம். கபிலனும் கதிரவனும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் முறைச்சிக்கிறாங்க. முறைச்சிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு ஆள் நடந்து வந்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி கதிரவன் போய், நான் யாருன்னு தெரியுதா, இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடி கபிலனும் கேட்கிறாரு. மறுபடியும் கபிலனுக்கும் கதிரவனுக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்குது. ரெண்டு பேரும் வாக்குவாதத்துக்கு அப்புறம் திரும்பி பாக்குறாங்க, அங்க இருந்த அந்த ஆளை காணோம். இதே மாதிரி கதிரவனும் கபிலனும் போற வர மக்கள் எல்லாருக்கிட்டையுமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா கேட்டு முடிச்ச உடனே அவங்க கேட்ட அந்த நபர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி அங்க இருந்து காணாம போயிடுறாங்க. சோறு இல்ல, தண்ணி இல்ல. கதிரவனும் கபிலனும் ரொம்பவே எனர்ஜி போய் எக்ஸாஸ்ட் ஆகி ஒரு இடத்துக்கு வந்து படுக்கலாம் அப்படின்னு சொல்லி நைட்டு படுக்கிறாங்க. மறுநாள் காலையில கதிரவன் எழுந்து பார்க்கும் போது கபிலன் அந்த இடத்துல இல்ல. என்னதான் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பூமிக்கு வந்திருந்தாலுமே கதிரவன் ஒரு நாள் ஃபுல்லா கபிலன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான், டிராவல் பண்ணியிருக்கான். அதனால ஐயோ எங்கடா போயிட்டான் கபிலன் அப்படின்னு சொல்லி தேட போகும்போது கபிலன் வந்து அங்க நிக்கிறான். ஸோ கபிலனை பார்த்த உடனே கதிரவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சரி நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் சண்டையே போட்டுக்க வேணாம், ஒன்னாவே போய் ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்போம், யாராவது ஒருத்தர் மட்டும் கேட்போம், நமக்கு தேவை பதில் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு பீச்ல ஒரு பொண்ணு நடந்து வராங்க. அந்த பொண்ணு கிட்ட போய் கேட்கறாங்க, எங்களுக்கு இந்த உலகமே புதுசா இருக்கு, எங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல, நாங்க எங்க இருந்து வந்தோம்னு தெரியல, நீங்க யாரு, நான் யாரு, இது எந்த இடம், இது எந்த வருஷம், இப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க. கேட்டுட்டு அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இவங்க கண் எதிர்க்க மறைஞ்சு போறா. கதிரவன் அந்த பொண்ணை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். கபிலன் இந்த பக்கம், என்னடா இது, ஒரு பொண்ணு நம்ம கண்ணு முன்னாடி மறைஞ்சு போறாளே அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருக்கான். ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே புரியல. ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. ரொம்ப நேரம் யோசிச்சு கடவுள்னு ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள தெரிய வருது. நைட் ரெண்டு பேரும் கடவுள் கிட்ட ப்ரே பண்றாங்க. அப்போ கடவுள் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் காட்சி அளிக்கிறாரு. கடவுள் கிட்ட, நாங்க ஏன் இங்க இருக்கோம், நாங்க யாரு, என்ன, நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும், இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு வச்சதே கடவுளே நீங்க தானே அப்படின்னு சொல்லி கடவுள் கிட்ட இந்த கேள்வியை கதிரவனும் கபிலனும் கேட்க, அதுக்கு கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடவுள் சொல்றதுதான் இங்க பிளாஷ்பேக். கதிரவனும் கபிலனும் முன் ஜென்மத்துல என்ன பண்ணாங்க அப்படின்றத தான் பார்க்க போறோம். கதிரவனும் கபிலனும் ரெண்டு பேரும் இரட்டையர்கள், அதாவது ட்வின்ஸ். ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில இருந்திருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ராஜாவோட பசங்க ரெண்டு பேரும். இணை பிரியாத சகோதரர்கள், ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கவே மாட்டாரு. நிறைய போர் புரிஞ்சிருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப பலசாலிகள். போர்னு வந்துட்டா கதிரவனும் கபிலனும் ரெண்டு பேரும் எப்படியாவது எதிரிகளை வீழ்த்தி தன்னுடைய தந்தையோட பேரை காப்பாத்திடுவாங்க. கதிரவனுக்கும் கபிலனுக்கும் அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அந்த ஊரையே ஆண்டுகிட்டு இருக்க அந்த ராஜா யாருன்னா அவர் தான் ரகுநந்தன்.
கதிரவனுக்கும் கபிலனுக்கும் பயம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு வளர்த்திருக்காரு ரகுநந்தன். ரகுநந்தன் மிக கொடூரமான கொடுமையான ஒரு ராஜா. அந்த நாட்டுல ரகுநந்தன் கிட்ட யாருமே எதிர்த்து பேசக்கூடாது. அவரு வைக்கிறது தான் சட்டம், அவரு சொல்றதான் அந்த நாட்டுல இருக்க மக்கள் எல்லாருமே கேட்டு அடிபணியணும். காலங்காலமா இதை பொறுத்துக்கிட்டே வந்த ஊர் மக்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொறுமையை இழந்து ரகுநந்தன் முன்னாடி வந்து, நீங்க சொல்றது தப்பு, நீங்க செய்யறது தப்பு, இந்த ஆட்சி மாறணும், எங்களுக்கு இந்த ரகுநந்தன் ராஜா வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரகுநந்தன் முன்னாடியே பேச வந்துட்டாங்க. இதெல்லாம் கேட்டு ரொம்பவே கோபமான ரகுநந்தன் கதிரவனையும் கபிலனையும் கூப்பிட்டு அவங்க கையில வாள் கொடுத்து, யாரெல்லாம் தன்னை எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்களோ அவங்க நாக்க அறுக்கணும், அவங்க இதுக்கப்புறம் என்கிட்ட இல்லை யார்கிட்டயுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கதிரவனையும் கபிலனையும் அவங்க நாக்க வெட்ட சொல்றாரு ரகுநந்தன். நம்ம பண்றது நல்லதா கெட்டதான்னு கூட தெரியாம அப்பா ரகுநந்தனுக்காக அவர் என்ன சொன்னாலும் கபிலனும் கதிரவனும் உடனே செஞ்சாங்க. யார் யாரெல்லாம் ரகுநந்தனையும் அவங்க ஆட்சியும் தப்பா பேசுறாங்களோ எல்லாருடைய நாக்கையுமே வெட்டினாங்க கதிரவனும் கபிலனும். இந்த கொடுமையை பார்த்துக்கிட்டு இருந்த முனிவர் ரகுநந்தனை எதுவுமே பண்ணல. ஏன்னா ரகுநந்தனுக்கு தூணா இருக்கிறது 2 பசங்க தான். 2 பசங்களுக்கு சாபம் கொடுத்தா 2 கை போயிடும் ரகுநந்தனுக்கு, அதுக்கப்புறம் இந்த ஆட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கதிரவனுக்கும் கபிலனுக்கும் சாபம் கொடுக்கிறாரு முனிவர். இதோட பிளாஷ்பேக் முடியுது. அந்த சாபத்தோட விளைவுல தான் கதிரவனும் கபிலனும் இப்போ இந்த பூமிக்குள்ள வந்து பிறந்திருக்காங்க, இந்த ஜென்மத்துல வந்து பிறந்திருக்காங்க. இததான் கடவுளும் கதிரவனுக்கும் கபிலனுக்கும் சொல்றாரு. அப்பா இல்ல, சொந்த பந்தம் யாரும் இல்ல, ஊர் மக்கள் இல்ல, தன்னுடைய ஆட்சியும் இல்ல, நம்ம வேற எங்கேயோ ஒரு பூமியில வேற ஏதோ ஒரு ஜென்மத்துல வேற ஏதோ ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட கபிலனும் கதிரவனும், இனிமே நம்ம யார்கிட்டயும் பேச வேணாம், நம்ம பேசினா மக்கள் தான் பாதிப்படைகிறாங்க, நம்ம யார்கிட்ட பேசினாலும் அவங்க மறைஞ்சிடுறாங்க, இனிமே நம்ம பேசவே கூடாது அப்படின்ற ஒரு சபதம் எடுக்கிறாங்க. மறுநாள் கதிரவனும் கபிலனும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பெண்மணி பிரசவ வழியில ரொம்பவே துடிச்சிட்டு இருக்காங்க. பேசினா அந்த பெண்மணி மறைஞ்சிருவாங்கன்றது கதிரவனுக்கும் கபிலனுக்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த பெண்மணியை கதிரவனும் கபிலனும் உதவி செஞ்சு ஒரு ஆட்டோல ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஒரு நல்ல காரியத்தை பண்ண திருப்தியோட கதிரவன் ஒரு முடிவு எடுக்கிறான். நான் இதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருந்தா நான் பேச பேச என்னோட சாபம் இங்க இருக்கிற மக்களை தான் தாக்கிட்டு இருக்கு, இதுவுமே என்னுடைய பாவ கணக்குல தான் வரும், அதனால நானே இங்க இருந்து மறைஞ்சிட போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை கதிரவன் எடுக்கிறான். இதை கபிலன் கிட்டையும் சொல்றான். கபிலனும் அந்த முடிவுக்கு சம்மதம் சொல்லிட்டு நானுமே இந்த உலகத்துல இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லி கதிரவனும் கபிலனும் இந்த உலகத்தை விட்டு மறையறதுக்காக ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று அவங்க 2 பேருமே அவங்கள பார்த்து பேசுறாங்க. பேசும்போது கொஞ்சம் 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 கொஞ்சமா மறையிறாங்க. இப்போ கதிரவனும் கபிலனும் அந்த சாபத்திலிருந்து வெளியே வந்துடுறாங்க. 2 பேரும் மறைஞ்சிடுறாங்க. பிரசவ வழியில துடிச்சிட்டு இருந்த அந்த பெண்மணி ஹாஸ்பிட்டல்ல போய் 2 குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. இதோட இந்த கதையை முடிக்கிறோம். உங்களுக்கு இந்த கதை ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு கதையில உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.